மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தன் நீண்ட நாள் பொது வாழ்வில் தமிழ்நாட்டை அங்குலம் அங்குலமாக கட்டி எழுப்பிய தலைவர் கலைஞர். ஒரு மகத்தான சமூக நீதி தலைவர் கலைஞர். விளிம்பு நிலையில் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை நிலையை அடியோடு மாற்றிய மாபெரும் தலைவர் கலைஞர். அரசியல் சமூகத்தில் மட்டுமல்லாமல் நில உரிமையிலும் சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவர் மற்றும் நில உச்சவரம்பு தொடங்கி இலவச வீட்டுமனை பட்டா வரை ஏழை எளிய மக்களின் நிலம் சார்ந்த கனவுகளை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞரை நான் வணங்கி ஒரு உரையை ஆரம்பிக்கிறேன். கலைஞர் தலைவர் கலைஞர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். ஆனால் தலைவர் கலைஞர் இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். இந்த தலைவர்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் இவர்களின் மொத்த உருவமாக எங்களுக்கு கிடைத்த வழிகாட்டும் தலைவராகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் தந்தையை போல் தமிழ்நாட்டை செதுக்கி 11.19% வளர்ச்சியுடன் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை பிடிப்பும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனும் ஒருங்கே பெற்று எந்த ஆதிக்கத்திற்கும் அஞ்சாமல் எதையும் துணிவோடு எதிர்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் இளம் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை நான் வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய 28வது வயதில் இந்த சட்டமன்றத்திற்கு நான் நுழைந்தேன். இன்றைக்கு 10வது முறையாக இந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10வது முறையாக வெற்றி பெறுவதற்கு எனக்கு இடம் ஒதுக்கி கொடுத்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துணை கொறடாவிற்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறையின் கொள்கை குறிப்பை நான் படித்து பார்த்தேன். ஒரு மாறுதல் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்ம நாட்டு மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டீர்கள். நான் இந்த பக்கத்தை இந்த புத்தகம் பூரா நான் படித்து பார்த்தேன். போன தடவை நாங்கள் 400 சொச்சம் பக்கம் இதில் கொள்கை விளக்க குறிப்பில் நாங்கள் பதிவு செய்திருந்தோம். இதில் 100 பக்கங்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைந்ததற்கு காரணம் கொள்கை குறைந்து விட்டதா அல்லது கொள்கையிலே உங்களுக்கு குறைபாடு இருக்கா என்பதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்ல வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் மாறுதல் வேண்டும் என்று சொன்னீர்கள். பேரவைத் தலைவர்களே, லட்சியங்கள் குறைந்ததா இல்லை என்பதை இந்த 3 மாத காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியதில் எதையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டவில்லை. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ, உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்குவதிலே ஆட்சேபனை இல்லாத நிலங்களை எல்லாம் பட்டா வழங்குவோம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்று சொல்லி நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டிலேயே ஆட்சேபனை இல்லாத நிலங்களுக்கெல்லாம்
பட்டா வழங்கலாம் என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கட்சிக்கு வயது 75. ஒவ்வொருவரும் அனுபவம், ஒவ்வொருவரும் போராட்ட களத்திலே போராட்டங்களை சந்தித்தவர்கள், ஒவ்வொருவரும் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், ஒவ்வொருவரும் பொதுமக்களை அன்றாடம் சந்தித்தவர்கள். அப்படி வளர்ந்த கட்சி இந்த கட்சி. ஆகவே இந்த கொள்கை ரீதியாக இந்த கட்சி எல்லா வகையிலும் எல்லோரையும் விட சிறந்த கட்சி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, போன எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனைப்பட்டா வழங்கி இருக்கிறோம். 27 லட்சம், இது சரித்திரத்திலே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது என்று சொன்ன விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அதைவிட சென்னை போன்ற மாநகராட்சிகளில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கு அவருக்கு பட்டா வழங்க முடியாமல் எதையுமே செய்ய முடியாமல் இருந்ததை மாற்றி அது பெல்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அமைச்சர் மத்தியில் சொல்லுகிற நேரத்தில் சொல்வார்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லி. கார்பரேஷனை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றதை மாற்றி இன்றைக்கு சென்னை இதே போல மாநகராட்சிகளில் இருக்கிற பகுதிகளுக்கு 77,000 பேருக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏழைக்கு உதவுகிறவராக, ஏழை வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இடம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்ற உணர்வோடு இடங்களை வாய் வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி வழங்குகிறது, 1000 கோடி வழங்கியிருக்குன்னு சொல்லி பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது வருடம் கொடுக்குற படம் தான். வருடம் நம்ம கொடுக்குற படம் தான் கொடுத்திருக்கார்கள். நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே நமக்கு பேரிடர் மேலாண்மைக்காக நிறைய பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிந்தால் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஆட்சி காலத்தில் 21, 22 கனமழை வந்தது, 23 மிக்ஜாம் புயல் வந்தது, 23 தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தது, 24 பெஞ்சல் புயல் வந்தது. இதற்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் பணம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கொடுத்தது 1151 கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள். ஆனால் நாம் செலவழித்தது 13,235 கோடி ரூபாய் நாம் செலவழித்தோம். இந்த பணம் நம்முடைய கஜானாவில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரி வழங்கினார்கள். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 6,000 வழங்கியவர். அதே போல விழுப்புரம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2,000 வழங்கியவர்கள். எங்களுடைய மாவட்டம் போன்ற சிறிய பாதிப்பு இருக்கிற பகுதிக்கெல்லாம் 1000 வழங்கியவர். இப்படி எல்லா வகையிலும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருந்தார்கள். அதே போல நிலத்தை மீட்பது, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையனுக்கு தெரியும். தோட்டக்கலை சங்கம் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான இடம். தோட்டக்கலை சங்கம் எத்தனை ஆண்டு காலம் மீட்க முடியாமல் இருந்தது. அதை மீட்டு எடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ரேஸ்கோர்ஸ்
சென்னை ரேஸ் கோர்ஸ் 160 ஏக்கர் மிகப்பெரிய இடம், அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ஊட்டியில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதையெல்லாம் எடுத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓய்வூதியம் நாங்கள் 1200 கொடுத்திருக்கோம், நீங்கள் 3000 ரூபா கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள். இந்த வரவுசெலவு பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லுவீர்கள் என்று பார்த்தேன். 20 ரூபாயில் ஆரம்பித்தது இந்த திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு 1200 வரை உயர்த்தியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம், வந்திருந்தால் கொடுத்திருப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்றும் ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்தில் கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்தில் இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு 3000, எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம், பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருக்க நான் பேசிக்கிறேன். மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது போல ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27 லட்சம் பட்டா. அப்போ தவறுகள், நீங்களும் பட்டா கொடுக்க போகிறீர்கள், நீங்கள் பட்டா கொடுக்க போகிறீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்பதை நீங்களும் சித்தன வருஷகாலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் நிகழ்ச்சிக்கு போய் நேரத்தில் பட்டா வழங்குவார்கள். அந்த பட்டாவை நம்மளுடைய சர்வேயில் போய் அளந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த பணிகளை எங்களுடைய அரசாங்கம் ஒழுங்காக செய்திருக்கிறோம், மன நிறைவாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கோட்டையிலே கொடியேற்றினார்கள். அந்த கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த புண்ணியமான கலைஞர்தான். அதற்கு ஒரு நன்றி வேண்டாமா? நேற்று கோட்டையிலே கொடியேற்றிய நம்முடைய முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள்.
நீங்கள் எல்லாம் முன்னால் உட்காந்துருக்கு நாங்கள் டிவியில் பார்த்தோம். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காகவாவது கலைஞரை பாராட்ட வேண்டும். கலைஞர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றிருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவரோட இந்த புயல் வெள்ளம் வருகிற நேரத்தில் எங்களை முதலமைச்சருக்கு இணையாக யாராவது பணியாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால ஒரு அனுபவம் இருக்கிறது. இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் மழை பெய்கிற நேரத்தில் வெள்ளம் வருகிற நேரத்தில் அந்த இடங்களுக்கே சென்று அமைச்சர்களை அதிகாரிகளை அழைத்து சென்று அங்கே நிவாரணங்களை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே சென்னையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்த நேரத்திலும் அங்கேயும் போனார். எங்கெங்கே பாதிப்பு வருகிறதோ வறட்சி வருகிறதோ அங்கேயும் போனார். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் முதலிலே அரசாங்கத்திலே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் இந்த வெப்ப அலைக்கு என்று சொல்லி ஒரு சட்டமே போட்டிருக்கார். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சரை வைத்து நீங்கள் இப்போ ரிலீஸ் செய்திருக்கிறது. வெப்ப அலை நாங்கள் தான் போட்டிருக்க. இந்த மினிட்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எது வரும் என்று சிந்தித்த முதலமைச்சர். வெள்ளம் வருகிறதா உடனே கூட்டம் போட்டு அதிகாரிகளை அந்தந்த அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே பார்க்க இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் எதையும் சிந்தித்து முன்கூட்டியே பாதிப்பு வராத அளவிற்கு. காரணம் ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கள் காலத்தில் 5 தடவை பேரிடர் வந்திருக்கிறது. 5 தடவையும் எந்த சேதாரம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆக எதையும் சீர்நோக்கி பார்க்கக்கூடியவர்கள். அனுபவம். சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பின்னாலே மேயர், அதற்கு பின்னாலே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் என்று சொல்லி எல்லா வகையிலும் அனுபவம் இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக எங்களுடைய தலைவர் வழங்கினார்கள். இன்னொன்று, சென்னையில் பெல்ட் ஏரியா, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் கேட்கலாம். பெல்ட் ஏரியா சென்னை திருச்சி கார்பரேஷன் ஏரியா அப்புறம் அந்த காலத்தில் 62லேயே காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அது நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ போட்டிருக்காங்க. விரிவாக்கம் சென்னைக்கு விரிவாக்கம் வருகிற நேரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஜியோ இருந்தது 62ல். ஆனால் 62ல் இருந்து மக்கள் அந்த இடங்களில் குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கே போவது என்று கேட்ட நேரத்தில் அவர் கண்ணீரை துடைத்து 97 ஜிஓ என்று ஒரு புதிய ஒரு சட்டத்தை போட்டு கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி 77,000 பேருக்கு தமிழ்நாடு உரம் கார்பரேஷன் பகுதியில் பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைக்கிற கையாக எங்களுடைய தலைவருடைய கை இருந்திருக்கிறது. அது பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, இவர் மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக.